வெல்கம் டு ஐஎம் கேட்ட சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனால் ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளோட ஜாப் ப்ரொஃபைல் எப்படி ஏ டு ஜெட் இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஜாப் நேச்சர் எப்படி, அதாவது வேலை எப்படி இருக்கும், என்ன மாதிரி வேலைகள் உங்களுக்கு கொடுப்பாங்க, அவங்க எப்படி நீங்கள் ப்ரொடக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்ல போகிறோம். அதுக்கப்புறம் சேலரி டீட்டெயில், சேலரியை பொறுத்தவரை உங்களுக்கு என்னென்ன இது அலவன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறோம். அதுக்கப்புறம் அலவன்ஸும் தனியாக பெனிஃபிட்ஸ், மெடிக்கல் அந்த மாதிரி இருக்க என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அதை பற்றியும், லீவ் டீட்டெயில், ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள் லீவ் விட்றாங்க, என்னென்ன லீவ் வருது அதை பற்றி சொல்லுவோம். அப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸ், அதுக்காண்டி ஆர்பிஎஃப் உள்ளே போனோம்னா என்னென்ன தடைகள்லாம் நீங்கள் தாண்டி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்மளோட ஏ டு இஜெட் இன்ஃபர்மேஷனாக இதை சொல்ல போகிறோம். நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லிட்டேன். ஜாப் ப்ரொஃபைலை பொறுத்தளவில் உங்களுக்கு இது இந்தியன் ரயில்வே ப்ரொடக்ஷன் போஸ்ட் 1957 விமன் அஜெக்டிவ் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி, அதாவது சேஃப்டி பாதுகாப்பான செக்யூரிட்டி அண்ட் பேசஞ்சர் ரயில்வே ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல, அந்த இடத்துல நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி கிட்டத்தட்ட 16 ஜோன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு ஜோன்லேயும் நம்ம சென்னை ஜோனில் ஏகப்பட்ட ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. நம்ம மதுரை, திருநெல்வேலி, அந்த மாதிரி திருச்சியில் இது பண்ணணும். இதுக்கான இப்போ நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரைனிங் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவில் திருச்சிங்க இடத்துல ரயில்வே ப்ரொடக்ஷன் போஸ்ட்டுக்கான ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதர் ஸ்டேட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு ஆர்பிஎஸ்எஃப்னு சொல்லுவாங்க. அது அதர் ஸ்டேட்டுக்கு நிறைய அலவன்ஸ் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது ரயில்வே ப்ரொடக்ஷன் என்ன இது வேணுன்னா, பொதுவாக நீங்கள் ரயில்வேயில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டேஷனில் நின்றுட்டு நீங்கள் யாரும் அன்ஆத்தரைஸ்ட் ஆக்டிவிட்டி எதுவும் கிரிமினல் ஆக்டிவிட்டி இருக்கா அப்படின்னு ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எதுவும் பேசஞ்சர் எதுவும் சண்டை அந்த மாதிரி போடும்போது நீங்கள் போய் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஆக்சிடெண்ட்டோ நடக்குது, ஒரு இதே நடக்குது அப்படின்னா நீங்கள் அதை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் ரயில்வே ப்ராடக்ட் இதை யாரும் டேமேஜ் பண்ணுறாங்க அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் அரெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஸ்டேஷனும் ரயில்வே ஸ்டேஷனில் தனியாக ரயில்வே ப்ரொடக்ஷன் ஸ்டேஷனும் தனியாக கொடுத்துருப்பாங்க. அது பேக் சைடு இது என்ட்ரன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இதுக்கான டியூட்டி ஹவர்ஸை பொறுத்தளவில் உங்களுக்கு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நீ எதுக்கவே இல்லை, தமிழ்நாடு காவல்துறை 8 மணி நேரம் மாதிரி இருக்கும். எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அந்த மாதிரி டயத்தில் மட்டும் உங்களுக்கு டியூட்டி அவங்க கூப்பிடுவாங்க. ஏதாவது எமர்ஜென்சி ஏற்பட்டுச்சு அவங்களுக்கு கால் பண்ணி கூப்பிட்ற மாதிரி இருக்கும். மற்றபடி ரயில்வே ப்ராப்பர்ட்டிஸு செக்யூரிட்டி, பேசஞ்சருக்கு ஏதாவது ஒரு இடையூறுதான் யாரும் நடந்தாலும் அவங்களுக்கு செக்யூர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இதை நம்ம டேமேஜ் பண்ணுற ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க மேலே ஃபைன் போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் செக் பண்ணலாம். இப்போ யாரும் டிக்கெட் எடுக்காமல் இருந்தால் அவங்கள எதுவும் ஒரு ஆக்சிடென்ட் எதாவது நடக்குது அப்படின்னா நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர மற்றபடி உங்களுக்கு ஸ்டேஷனில் தான் ஒர்க் இருக்குது. மற்றபடி வெளியே எதுவும் இருக்காது. டியூட்டி அதிகமாக உங்களுக்கு அதில் தான் இருக்கும். வேறு மட்டும் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எங்கிட்ட உங்களுக்கு டியூட்டி போட மாட்டாங்க. நீ 16 ஜோனில் எங்கே வேணாலும் உங்களை போடலாம். நீங்கள் அதர் ஸ்டேட்லேயும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. ட்ரைனிங் திருச்சியில் தான் போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. வேறு ஏரியாவில் கூட போடலாம். நான் மொத்தம் ஆல் ஓவர் இந்தியாவில் 11 ட்ரைனிங் சென்டர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 11 ட்ரைனிங்கில் உங்களுக்கு எங்கே வேணாலும் ட்ரைனிங் போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2018 தான் லாஸ்ட்டாக ரயில்வே ப்ரொடக்ஷன் போஸ்ட் போட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ 2024 தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுவாங்க. கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆயிடுச்சு. 6 வருஷம் கழித்து தான் இந்த போட்டிருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஆல் ஓவர் இந்தியா லெவலில் காம்படிட் பண்ணுற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட 120 கொஸ்டின் இருக்குது. இந்த 120 கொஸ்டின் தமிழ் லாங்குவேஜ் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இந்த தடவை கொடுத்துருக்காங்க. போன தடவை நெகட்டிவ் மார்க் அந்த மாதிரிலாம் எதுவும் அவங்க பர்சனலாக மொபைல் பண்ணலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதை பற்றி இது தெளிவாக சொல்லணும். அதுக்கப்புறம் சேலரி டீட்டெயிலை பொறுத்தளவில் உங்களுக்கு ஸ்ட்ரக்சரில் பே ஆஃப் கிரேட் பே தனியாக இருக்கும். உங்களுக்கு ப்ரொமோஷன் இருக்குல்ல, அந்த கிரேட் பே 2000 அந்த மாதிரி பெர் மந்த்துக்கு இதாகும். அதுக்கப்புறம் ஆவரேஜாக மினிமம் இந்த ரேங்கிங் சேலரி ரேங்க்கை பொறுத்து 5200 to 20,000 வரை இருக்கும் ரேங்க்கு. இப்போ கான்ஸ்டபிள், அப்புறம் ஹெட் கான்ஸ்டபிள் அந்த மாதிரி அதுலேயும் கிரேடு இருக்குது. அதுக்கேற்றாப்புல உங்களுக்கு இப்போ வரும். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் சேலரி ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் டைப்லி பிட்வீன் பேசிக் சேலரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பேசிக் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் 26,000 to 32,000 வரை இருக்கும். உங்களுக்கு ட்ரைனிங்கே கிட்டத்தட்ட 32 தான் வாங்குவீங்க. எஸ்ஐ இருக்கும் பட்சத்தில் ஒரு 52 அந்த மாதிரி சம்திங்கில் நீங்கள் வாங்க. ஒரு வருஷத்துக்கு 3.12 லட்சத்துலேருந்து 3.8 லட்சத்து வரை தானே. அதர் ஸ்டேட்லனா ஒரு மாதிரி சேலரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தமிழ்நாட்டில் அந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் சேலரி கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட அலவன்ஸ் எல்லாம் குறையும்ல. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே 32,000 தான் சேலரி கொடுப்பாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இப்போ நீங்கள் வந்து ஒரு 62 ஒரு 65 வயசு வரை இது வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு 18 வயசில் உழைக்க போகிறீங்க அப்படின்னா வந்து இப்போ போய் இது பண்ணுவாங்க. ப்ரொமோஷனை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து 8 வருஷம் கழிச்சு வந்து எல்டிசி எக்ஸாம் சொல்லுவாங்க. அதை உள்ள வந்து நடத்துவாங்க. அந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணால் டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து ஹெட் கான்ஸ்டபிளாக வந்து ப்ரொமோஷன் ஆகலாம். அதுக்கப்புறம் வந்து 10 இயர்ஸ்க்கு அப்புறம் எஸ்ஐ வந்து ப்ரொமோஷனுக்கு நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதலாம். சப்போஸ் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னு பட்சத்தில் மட்டும் தான் அந்த ப்ரொமோஷன் எழுதலாம்னு நான் நினைக்கிறேன். நான் சரியாக அதை பற்றி எனக்கு தெரியலை. பட் தெரிஞ்ச உள்ளே போன ஆளுகள்கிட்ட வந்து கேட்டு நான் வந்து முடிஞ்சாலும் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை வந்து நான் வந்து பற்றி தெளிவாக சொல்கிறேன். இது மாதிரி ப்ரொமோஷன் லெவலில் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட்டு எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ரயில்வே ப்ரொமோஷன் நிறைய அலவன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அலவன்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸில் வந்து நிறையா வந்து இதை பற்றி வந்து நான் சொல்லியிருக்கேன். சேலரி வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கே அதிகமாக தான் இருக்கும். தமிழ்நாடு காவல்துறை காட்டிலும் உங்களுக்கு வந்து சேலரி. ஏன்னா தமிழ்நாடு காவல்துறையில் வந்து கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து 18 to 20 அந்த மாதிரி கொடுப்பாங்க. சென்னை அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணினா ஒரு 25 அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இதில் வந்து ஆர்பிஎஃப்பை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து சேலரி கூட தான். ஏன்னா ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிற ஒரு ரயில்வே இதில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு சில நேரம் ட்ரெயினில் எதாவது ப்ராப்ளம் ஏதோ ஒரு விஐபி அவங்க வராங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அந்த ஸ்டேஷனில் ஏறி மறுபடியும் வந்து இது பண்ணுவாங்க உங்களோட அந்த மாதிரி கூட இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி சில நேரங்களில் வேலை வந்து உங்களுக்கு இருக்கும். அலவன்ஸை பொறுத்தளவில் வந்து உங்களுக்கு வந்து ட்ரெஸ் அலவன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் கொடுக்குறாங்க. டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்தளவில் அங்கே வந்து உங்கள் ஃபேமிலி எல்லாருமே உங்கள் ஃபேமிலியை பொறுத்தளவு நீங்கள் உங்கள் பசங்க எல்லாருமே உங்கள் அம்மா அப்பா எல்லாருமே வந்து ரயில்வேல இதில் வந்து எங்கேருந்து வேணால் போய்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து எந்த ஏரியாவுக்கு வேணால் போய்க்கலாம். 16 ஜோனில் வந்து இந்தியா லெவலில் நீங்கள் வந்து எங்கே வேணால் போனால் உங்களுக்கு வந்து ஃப்ரீ. அதான் வந்து டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ். மெடிக்கலை பொறுத்தளவு உங்கள் ஃபேமிலிக்கு வந்து செக்யூரிட்டியாக பார்த்துக்கோங்க. அப்புறம் மோர் வந்து கொடுத்துருக்காங்க. அடிஷனலி எலிஜிபிள் ஓவர் டைம் பேனா அது வந்து எக்ஸ்ட்ரா டியூட்டி எதாவது ஸ்பெஷல் டியூட்டி எதை பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக வந்து அலவன்ஸ் வந்து கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு விதமான அலவன்ஸ் வந்து கொடுப்பாங்க. தனித்தனி எதுக்கு எடுத்தாலும் செப்பரேட்டாக வந்து இது பண்ணுவாங்க. மெடிக்கலி உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஹோம் ரெண்ட் அலவன்ஸை பொறுத்தவரை எக்ஸ்ட்ரா வந்து ஏற்றி விடுவாங்க. ட்ரெஸ்ஸுக்கு வந்து கிரேட் பே இவ்வளோ அப்படின்னு சொல்லி தனித்தனியான வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து ஸ்பெஷல் டியூட்டி அந்த மாதிரி பார்க்குறீங்கன்னு பட்சத்தில் அதுக்கு தனியாக வந்து இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கு வந்து தனித்தனியாக வந்து அவங்க வந்து பிரித்து வந்து கொடுத்துருப்பாங்க. அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்பிஎஃப்பை பொறுத்தளவு நம்ம ஆனால் ஆல் ஓவர் லெவலாக நீங்கள் காம்படிட் பண்ணால் நம்ம ஏன்னா தமிழ்நாடு இப்போ எஸ்ஐ இப்போ போலீஸு அந்த மாதிரி தான் இது பண்ணுறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் போலப்போ என்ன நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நம்ம பசங்களுக்கு தெரியலை. பிஎஃப் டிஏ அந்த மாதிரி அலவன்ஸ் வந்து நிறையா இருக்குது. அதான் வந்து அவங்களுக்கு தெரியறனால கொஞ்சம் இது பண்ணலாம். அதனால் கொஞ்சம் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் கொஞ்சம் மஸ்ட்டாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் லீவை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு வந்து இயர்லி லீவ் வந்து 30 டேஸ் வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 30 நாள் வந்து கொடுப்பாங்க. அதுக்கடுத்து கேஷுவல் லீவு சிஎல் லீவ் இருக்குன்னு தனியாக வந்து இருக்குது. சீக் லீவ் சப்போஸ் உங்களுக்கு எதாவது மெடிக்கல் எமர்ஜென்சி அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து அந்த மெடிக்கலில் பொறுத்து உங்களுக்கு வந்து லீவ் வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அலாட் பண்ணிக்கலாம். எத்தனை நாள் உங்களுக்கு லீவு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நான் தெளிவாக வந்து சொல்கிறேன். செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தளவில் உங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் வந்து இருக்கும். 120 கொஸ்டின் வந்து நீங்கள் எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 120 கொஸ்டினில் வந்து உங்களுக்கு 50 கொஸ்டின் வந்து ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே சிலபஸ்லேருந்து ஒரு 50 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. மீதி வந்து 35 கொஸ்டின் வந்து சென்ட்ரல் ரீசனிங்கில் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் 35 வந்து மேக்ஸ் வந்து கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து இங்கிலீஷ் சிலபஸ் வந்து இல்லை. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல் ஓவர் இங்கிலீஷ் ஒரு இதுதான் வந்து நம்மளுடைய பசங்களுக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். இங்கிலீஷ் சிலபஸ் இல்லாதனால உங்களுக்கு வந்து மேக்ஸு ரீசனிங் மேக்ஸ் இது 3 தான் இருக்குது. அதனால் வந்து நல்லா இது பண்ணலாம். அந்த தடவை வந்து வேக்கன்சியும் ஓரளவுக்கு போட்டிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் நல்லா கிளியர் பண்ணாங்க. ஏன்னா 6 வருஷம் கழிச்சு வந்து ஒரு இது போட்டிருக்காங்க. அடுத்த இது நெக்ஸ்ட் இது வேணும்னா நீங்கள் உள்ளேக்கு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போன பிறகு உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் வந்து அதிக லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபிசிக்கல் எண்டூரன்ஸ் டெஸ்ட் அதாவது பிஎஃப்டின்னு சொல்லுவோம். ஃபிசிக்கல் எண்டூரன்ஸ் டெஸ்ட்டை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து ரன்னிங் வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரன்னிங் அதுக்கப்புறம் வந்து லாங் ஜம்பு ஹைட் ஜம்பு அதெல்லாம் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கான்ஸ்டபிள் மெயிலில் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து 5 நிமிஷம் 45 செகண்டில் வந்து 1500 மீட்டர் வந்து கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் லாங் ஜம்பை வந்து 14 ஃபீட் வந்து தாண்டுற மாதிரி இருக்கும். அதோட உங்களுக்கு 3 சான்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஹைட் ஜம்ப்லேயும் அதே மாதிரி தான் 4 ஃபீட் வந்து நீங்கள் தாண்டுற மாதிரி இருக்கும். ஃபீமேலாக இருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து 800 மீட்டரை வந்து 3 நிமிஷம் 40 செகண்டில் இது வந்து கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் லாங் ஜம்ப் வந்து 9 ஃபீட் வந்து தாண்டுற மாதிரி இருக்கும். ஹைட் ஜம்ப் வந்து ஒரு 3 ஃபீட் வந்து தாண்டுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கேட்டகரி எஸ்ஐயில் வந்து உங்களுக்கு வந்து 1500 மீட்டர் வந்து வெறும் 6 நிமிஷம் 30 செகண்ட். ஏன்னா எஸ்ஐ வந்து கொஞ்சம் பெரிய லெவல்னாலும் அதுக்கு வந்து ஃபிசிக்கல் வந்து கம்மியாக இருக்கும். அப்புறம் லாங் ஜம்ப் வந்து 12 ஃபீட்டு ஹைட் ஜம்ப் வந்து ஒரு
3 ஃபீட் 9 இன்ச்சஸ் ஆனால் போதும். ஃபீமேலாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து 800 மீட்டர் 4 நிமிஷமும், லாங் ஜம்ப் வந்து 9 ஃபீட்டும் தாண்டுற மாதிரி இருக்கும். ஹைட்டை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து 3 ஃபீட் வந்து நீங்கள் வந்து தாண்டுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பிஇடி முடிஞ்சவொடனே உங்களுக்கு பிஎஸ்டியில் வந்து ஹைட் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹைட்டில் பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து 165 இருந்தால் தான் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து நம்ம தமிழ்நாடு போலீஸில் வந்து 170 வந்து கேட்குறாங்க. இதில் வந்து ஆர்பிஎஃப்பில் வந்து நீங்கள் 165 இருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள். ஃபீமேல் கேண்டிடேட்டை பொறுத்தவரை நீங்கள் 157 இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஜெஸ்ட்டை பொறுத்தளவில் வந்து உங்களுக்கு 80 இருக்கணும். எக்ஸ்பேண்டில் வந்து 85 இருந்தால் மட்டும்தான் இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்டிஆர் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து 160 தான் ஹைட்டு. ஃபீமேலுக்கு வந்து 150. ஜெட்லேயும் வந்து அதை ரிலாக்ஸேஷன் வந்து 76.2 வந்து 81.2 வந்து கொடுக்குறாங்க. வேறு அதர் ரீஜியனில் இருந்தால் ஹைட் வந்து கம்மி. இதில் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஹைட் இருக்கிறதுலே கம்மி. நம்ம தமிழ்நாடு போலீஸாக இருக்கட்டும், எஸ்ஐயாக இருக்கட்டும், அதில் வந்து ஹைட் வந்து 170 தான் நீங்கள் இருக்கணும். இதில் வந்து கம்மியான நீங்கள் ஹைட் இருந்தாலே இதுக்கு வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள். அதை பற்றி ஒன்று இதை கிளியர் பண்ணோடனே உங்களுக்கு வந்து மெடிக்கல் எக்ஸாம் சொல்லி நடத்துவாங்க. மெடிக்கல் எக்ஸாமில் வந்து A to Z இன்ஃபர்மேஷன் வந்து பண்ணுவாங்க. கண்ணை வந்து அக்யூரஸியாக தான் பார்ப்பாங்க. 6/6 இருந்தால் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை வந்து இதுக்கு வந்து எடுப்பாங்க. அதுக்கப்புறம் நார்மலான பாடிக்கு ப்ரைவேட் பார்ட் செக்கிங், கை கால் பெண்டு அது மாதிரி நார்மலான ஒரு செக்கிங் இருக்கும். ஐயில் வந்து உங்களுக்கு வந்து ரிடக்ஷன் வந்து கொடுக்கவே மாட்டான்னு வந்து சொன்னாங்க நிறையா. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து உங்களோட மார்க் ஷீட்டு அதெல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து டிகிரி சர்டிஃபிகேட் இருந்தால் போனஸ் மார்க் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்தளவு உண்மைன்னு வந்து எனக்கு வந்து சரியாக தெரில ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து உண்மையாக என்னன்னு தெரில. என்சிசி சர்டிஃபிகேட்லாம் இருக்கா, போனஸ் வந்து சரியாக தெரில, டிகிரி அந்த மாதிரி சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு தெரில. அதில் வந்து உங்களுடைய நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, டொமஸ்டிக் கேஸ் சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரி வந்து உள்ளதை வந்து பார்ப்பாங்க. இதில் வந்து நீங்கள் 62 வயசு வரை 65 வயசு வரை ஒர்க் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தமிழ்நாடு போலீஸ் மாதிரியே நீங்கள் வந்து இதுக்கு ஒர்க் பண்ணலாம். ஆனால் அது வந்து உங்களுக்கு அலவன்ஸு எல்லாமே வந்து சேலரியும் வந்து கூட. நீங்கள் வந்து ஒரு 5 இயர்ஸ் வந்து அதர் ஸ்டேட்டில் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் வந்து இது பண்ணிக்கலாம். ஒரு எஸ்ஐயாக நீங்கள் வந்து ப்ரொமோஷன் ஆகிய 10 இயர்ஸ்க்கு அப்புறம் எக்ஸாம் எழுதி LTC எக்ஸாம் வந்து எழுதுவீங்க. ஒரு 5 இயர்ஸு 10 இயர்ஸ் கழித்து நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணி நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஸ்டேஷனுக்கு வந்து இது பண்ணலாம். தமிழ்நாட்டில் சென்னை ஜோனில் பக்கத்தில் வந்து எந்தெந்த இது இருக்குது, சென்னை, தாம்பரம் அந்த ஏரியாவில் வந்து மதுரை அந்த மாதிரி வந்து பெரிய பிக் ஸ்டேஷனில் வந்து இது பண்ணி ராம்நாடு அந்த மாதிரி இதில் வந்து ஸ்டேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அது பெரிய ஏரியாவில் அந்த இதில் வந்து நீங்கள் வந்து சீட்டு வந்து வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து இது பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இது பண்ணாமல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் திஸ் வீடியோ. இந்த நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு வந்து நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்க. நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை எனபிள் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்மளுடைய அடுத்தடுத்த வீடியோ வந்து இது வேணும். வேறு எதையும் பற்றி உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன், ஜாப் நேச்சர் பற்றி போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கண்டிப்பாக வந்து நான் வந்து ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் இன் திஸ் வீடியோ.